ஹாய் மக்களே, வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் நேஷ்னல் டே. ஸோ இங்கே நிறைய லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் காட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த லிபரேஷன் நேஷ்னல் டேன்னு இங்கே 2 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊரே பெரிய பெரிய டவரு பில்டிங்லலாம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் க்ரீன் ரெட் இந்த மாதிரி கலராக லைட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர் கலராக இருக்கும். அதுவும் நைட் அவுட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். சிட்டியே பயங்கர லைட்டிங்ஸோட டாப் டக்கராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த லைட்டிங்கோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்த போய் சேர்கிறதுக்குள்ளே பாதி நேரமே முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். பாருங்கள், வழியெல்லாம் எப்படி லைட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு செடிக்கும் லைட்டிங்ஸை கட்டி விட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ குவைத்தில் வந்து February 25 and 26 லிபரேஷன் நேஷ்னல் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 நாள் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக லைட்டை போடுவாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு பார்க்கில் மட்டும் நிறைய லைட்டிங் செட்டப் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஒரு வழியாக அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பார்க்கவே நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருந்தது. கலர் கலராக லைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுத் இந்தியன் பீப்புள் லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாருமே இங்கே இந்த லைட்டிங்ஸ் பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது அன்றைக்கி. ஸோ ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய பேர் தமிழ் மக்கள் இருந்தாங்க. அன்றைக்கி நீங்கள் பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப விருந்தாக இருந்தது. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி வீடியோ கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். That is என் பசங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூனில் தண்ணியை ஊற்றி அடிப்பாங்க. ஸோ குழந்தைங்களாம் அந்த மாதிரி அடிச்சிட்ருப்பாங்க போகிற வர காரில். ஸோ அந்த மாதிரி ஃபன்லாம் இருந்தது.
நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்க வந்தோம். ஸோ வாட்டர் ஃபவுண்டெயினில் அப்படியே லைட்டிங்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு விதமாக நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி லைட்டிங்ஸோட வாட்டர் ஃபவுண்டெயின் வித் மியூசிக், அதாவது பின்னாடி மியூசிக் வரும். ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அடுத்து டவருக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா குவைத்தோட டவர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் தீபாவளி டைமில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வானம் ஃபுல்லாகவே கலர் கலராக பட்டாசு வெடிச்சு பயங்கர இதுவாக இருந்தது. பார்க்க அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. இந்த வீடியோ கிளிப்போட இந்த லைட்டிங் பிளாக் வீடியோ முடியுது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு குவைத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.